காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், ஏழை பங்காளன் காமராஜர் புகழ், ஏழை பங்காளன் காமராஜர் புகழ், கல்விக்கண் திறந்த காமராஜர் புகழ். தலைவரின் 122வது பிறந்த நாள் அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவித்து அவருடைய புனித பாதையில் என்று நடப்போம் என்று கழக தொண்டர்கள் அனைவரும் விருதுநகர் பெருந்தலைவரின் இல்லத்தில் இந்த புனித மண்ணில் இருந்து இன்று உறுதியேற்றோம். கல்வியில் தமிழகத்தை தொடக்க கல்வியில் பள்ளி கல்வியில் முதலிடத்துக்கு கொண்டு வந்த பெருந்தலைவர் என்று இருந்தால் கண்டிப்பாக தமிழகம் இன்று கல்வியில் தாழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறதை எண்ணி இரத்த கண் வெடித்திருப்பார். மீண்டும் அவருடைய எண்ணப்படி எப்படி சிறுக சிறுக குருவி சேர்ப்பது போல பணத்தை சேர்த்து எல்லா சமுதாயங்களையும் பள்ளிகளை திறக்க வைத்தாரோ அந்த நிலை அதற்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 14 வகையான நலத்திட்டங்களை தந்து எந்த பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இல்லாத நிலையை உருவாக்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அதே போல உயர்கல்வியில் இன்னைக்கு இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிற நிலைக்கு உருவாக்கினார். அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து ஜிஆர்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ +2 முடிச்சுட்டு கல்லூரி போறவங்க எத்தனை பேருன்றத இந்தியாவிலே முதலிடத்திற்கு 152 பேர் உயர்கல்விக்கு செல்ல வழிவகுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்று கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு குறியீட்டிலும் கல்வி குறியீட்டில் தமிழகம் கீழே சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு அரசு பள்ளிகள் 1000க்கு மேல் மூடப்பட்டு இருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் எந்த பள்ளிகளை உருவாக்க பெருந்தலைவர் ஒவ்வொரு இடமா சென்று பிச்சை எடுத்தேனும் பள்ளிகளை திறப்பேன் என்று சொல்லி அவர் உருவாக்கினாரோ, ரத்தத்தை சிந்தி உருவாக்கினாரோ அந்த பள்ளிகள் இன்று மூடப்பட்டு வரும் அவல நிலையை காண்கிறோம். இதை மீண்டும் மாற்றி அமைப்போம். கண்டிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் எப்படி இன்னைக்கு இந்திய அளவில் முதலிடத்துல உயர்கல்வியிலும் தொடக்க கல்வியிலும் இருந்த தமிழகம் இன்று 5வது நிலைக்கு சென்றிருக்கிறதோ இதை மீண்டும் மாற்றி அமைப்போம் என்று இந்த நன்னாளில் சூளுரைக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த நல்ல நாளில் பெருந்தலைவர் அவர்கள் சிந்தனையை முழுமையாக மனதில் உள்வாங்கி